ஹலோ, சொல்லுமா. கால்வலி தாங்க முடியலையாம்மா? நான் உன்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேம்மா. பெரிய அண்ணாச்சின்னா கேட்டோன்னே சம்பளத்தை கொடுத்துருவாரு. இவர் சின்னவர், அன்னன்னைக்கு சம்பளத்தை அன்னன்னைக்கு கொடுக்கவே மாட்டார். கேட்டு பார்க்குறேம்மா. அவர் தந்தார்னா உடனே நான் உன்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரிம்மா. சரி சரி. அண்ணே, நம்ம வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்காண்ணே? ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி. கலர் செலெக்ஷன்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி, உங்கள்கிட்ட வேலையை கொடுத்ததுனால எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. கார்த்திக் அண்ணே, அண்ணனுக்கு டீ கொண்டாங்க. இந்த வாரேன் தம்பி. அப்போ நான் கிளம்பட்டா? கிளம்புங்க. தம்பி, என் மனைவி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும். கொஞ்சம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சம்பளம்லாம் நாளைக்கு தான் கிடைக்கும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு கூடவா கையில் பணம் இல்லாமல் இருக்கீங்க? தினமும் வேலை பார்க்குறீங்க, சம்பளத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க? போங்க, நாளைக்கு வேண்டிய சரக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போங்க. அப்போ தான் காலையிலே வேலைக்கு போக சரியாக இருக்கும். கிளம்புங்க. தம்பி, நீங்கள் கடவுளோட பிள்ளை தானா? பரிசுத்த வேதாமம் சொல்லுது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடிய காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ செய்கிறது நியாயமாப்பா? அண்ணே, அண்ணன்னைக்கு சம்பளத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த நாள் சரியாக வேலைக்கு வரமாட்டாங்கண்ணே. அவர் மனைவிக்கு சுகமில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்கிறாரு. அவர் பார்த்த வேலைக்கு தான் கூலியை கேட்காரு. நீ பேசுகிறது அநியாயமாக இருக்குது தம்பி. அண்ணே, நான் செஞ்சது தப்பு தானே. அண்ணே, கார்த்திக் அண்ணே. இந்த வாரம் தம்பி. இந்தாங்கண்ணே, சரக்கெல்லாம் நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாண்ணே. நீங்கள் முதல்ல போய் அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க. சரி.